மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இந்த உலகம் இருக்குல்ல, உலகம், இந்த உலகம் வன்மையை சூழ் உலகம், வன்மத்தால சூழ்ந்து இருக்குது இந்த உலகம். இந்த நெகட்டிவிட்டியில என்னால் வாழவே முடியலன்னு வச்சுங்களேன். மொபைலை ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலும் சரி, ஒரே இழவு கூட்டி வைக்கிறானுங்களா. ஏதாவது ஒரு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு மனசுக்கு ஒரே சங்கடமாக இருந்துச்சு. சரி, நேற்றுலேயே இருந்தா ஒரு கல்யாண வீடு போவோம், கல்யாண பத்திரிக்கை நிறையா வந்து கிடக்குது. கல்யாண வீடு, காதுகுத்து வீடு, ஒரு இழவு வீடு அப்படின்ட்டு ஒரு நிம்மதியாக வேறொரு உலகத்தில் வாழ்ந்துட்டு கந்து வெட்டிக்கு கடன் வாங்கினாலும் மொய் வச்சாலும் பரவாயில்ல, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்டான்ட்டு தப்பிச்சு ஒரு அளவாக சுற்றி ஏற்றிட்டு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ அவதூறு பரப்பி வச்சிருக்கானுங்க. அடா பாவிகளா. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் இந்த அரசு நல்ல நலத்திட்டங்கள் செய்யுது, நிறைய திட்டங்களை கொண்டு வருது, அதை மக்கள்கிட்ட கொண்டா சேப்போம்டா அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பித்தோம்னா இவனுங்க பரப்பி வச்சிருக்க அவதூறு இருக்குல்ல, அதை உடச்சி மக்கள்கிட்ட கொண்ட சேர்க்கறதுக்கு நமக்கு நேரம் போதும் ஆயிடுது. டேய், இவ்வளோ வன்மத்தை கக்கி என்னடா பண்ண போறீங்க? போகும்போது என்ன தள்ளிட்டு போகிறோம்? வன்மத்தை கக்கிட்டுனாலும் போகன்ட்டு கக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. அதே மாதிரியாக கடந்த ஒரு வார காலமாக சொல்லப்போனால் வர ஒரு 15 நாளாகவே இவங்க வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்களே. தலைவர் 15-18 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற தினத்திலேருந்து இன்றைய வரும் வன்மத்துக்கு கொஞ்சம் கூட குறையாம கல்யாண வீட்டு இலையில சாப்பாடு வைக்கிற மாதிரி அப்படியே நிறந்து எல்லாமே சூப்பராக நிறந்து வச்சுட்டு வரானுன்னு வச்சுக்கலாம். அப்படியாக இருந்து கொண்டு இதை உடச்சி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கே நமக்கு வந்து பெரும் பாடுபட்டு வர வேண்டியா இருக்கும். அது மாதிரி இந்த நல திட்டங்கள் செய்திருக்கணும், அதையும் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணும்ல. தற்போது தமிழகத்தில் இருக்கிற தாவேக அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அந்த அமைச்சர்கள் மீது திட்டம் தீட்டி பல அவதூறுகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவதூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழன் பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு பயணியை வந்து கேட்கிறார். அதுக்கு வந்து, தம்பி நீ நல்லா சாப்பிட்டு பேசுற தம்பி, நானும் சாப்பிடல தம்பி, நீ நல்லா சாப்பிட்டு பேசுற தம்பி, நானும் சாப்பிடல தம்பின்னு திரும்ப சொல்றேன். பஸ் 10:45 புக் பண்ணேன், மணி இப்ப 11 ஆகுது. எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அவங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர் கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ், என்ன சாப்பிட்டாங்க, நீ நகா சாப்பிட்டு, நகா சாப்பிட்டு, நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது என்னன்னா, ஒரு அமைச்சர் அங்க வந்து ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ற ஓட்டு போட வந்த அன்னைக்கு கூட ஓட்டு போட விடாம நிறைய பேரை திருப்பி அனுப்பிட்டாங்கல்ல பஸ்ஸில்னு சொல்லி. அப்படிப்பட்ட பேருந்து நிலையத்தை கண்ட்ரோல் வச்சுக்கணும் அவர் நினைச்சிருக்கிறார். போய் பேசிட்டு இருக்கும்போது ஆளுங்கெல்லாம் பூசு போட்டு வந்துக்கிறா போல. அந்த மான்சான் பேசிட்டு ஒரு இளந்த வயசு பையன்தானீங்களா, பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுறாப்புல. அங்கே எங்களுக்கு சீட் இல்லை, அங்கே பஸ் வரல, அதுலையும் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியுது இவர் வந்து கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு தெரியும். அதுக்கான அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் போங்க தம்பின்னு சொன்னது பிறகு திரும்ப பேசிகிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கு தான் அவர் என்ன சொன்னாரா, தம்பி நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டீங்க தம்பி, நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் சாப்பிடாம பேசிகிட்டு இருக்கேன் தம்பி, சாப்பிடாம பேசிகிட்டு இருக்கேங்கிறத சொல்கிறாரு. அதை வந்து மறுபடியும் அவரை போய் பேட்டி எடுத்து அவர் போதையில் கொஞ்சம் வாய் குளறி பேசுறதும் நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில பச்சையா போடுறானுங்க, இந்த அமைச்சர் எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிளா வந்து ஒரு பதில சொல்றாரு அப்படிங்கிற மேட்டரை எங்க பார்த்தாலும் புகுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த மனுஷன் என்னென்ன பேசினார். ஒரு அமைச்சராக இருக்கிறார், அந்த அமைச்சர் வந்து ஒரு பிரச்சனையை தீர்வு காணணும்னா அங்க உள்ள அதிகாரிகள்கிட்ட கேட்கலாம், அவங்கள எத்தனையோ நடத்துனர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம் இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யலான்ட்டு. ஆனால் அவர் கரெக்டாக போயிட்டு ஒரு பயணிகிட்ட எழுப்பிட்டு கேட்குறாரு, இந்த தம்பி உங்களுக்கு எப்படி சீரமைச்சா நல்லா இருக்கும்ட்டு அவர் பதில் சொல்கிறார். அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இன்னைக்கு பல அமைச்சர்கள் தங்களுடைய பணியில் சீரம் சிறப்பாக அடைஞ்சிருக்காங்கப்பா. ஆனால் இவனு என்னன்னா, ஒரு 3 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லைங்க இவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லிட்டாருங்க, அவர் வந்து இரரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லிட்டாருங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. இதை மக்கள்கிட்ட உடச்சு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளுடைய விரிச்சல் வரை அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே கொண்டு சேர்த்துட்டானுங்களா. அவர் அதுக்கு பின்னாடி என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன அவர் பேசினார் அப்படிங்கிற மேட்டரை சேர்த்தாலும் சரி. நான் கேட்குறேன்னா, இந்த அவதூறு பரப்புறவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பின்னாடி வச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரபு அவர்கள், அதாவது கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு குழந்தை வந்து கட்டி பிடிச்சி அழுவுது, அண்ணன் அப்படின்ட்டு அழுவுது. பேசிகிட்டே இருக்கும்போது 2 ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கிட்டானுங்க, திருட்டு பயலுங்க. 2 ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த இலையில வந்து சால்னா இருந்துச்சான், வெறும் பரோட்டா மட்டும் பிச்சு போட்டிருந்தாங்களாம். அடுத்தது சால்னா ஊற்றிருக்கான். இவனுங்க பாருங்க என்ன மாதிரியான குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அதாவது பரோட்டாவுக்கு நீங்கள் சால்னா ஊற்றலை, இவர் வந்து ரீல்ஸ் போடுறாருன்னு இப்படியெல்லாம் பொருளை கலப்பணுமா. அதுக்கு பிறகு அந்த வீடியோ இருக்குது, அதாவது பிச்சு போட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சால்னா ஊற்றிட்டு போகிறாரு, அது ஒரு வீடியோ. அதாவது பல அமைச்சர்கள் வீடியோ வந்து வெளியிடுறாங்க, ரீல்ஸ் வெளியிடுறாங்க. இது வந்து ரீல்ஸாக வந்து ஆட்சி நடக்குதுன்றாங்க.
அதாவது இப்போ உள்ள போயிருக்க மேக்சிமம் பீப்புள் நியூ ஜென்ரேஷன் எல்லாம் 28 வயசு. நம்மளோட கீர்த்தனாவுக்கு 28 வயசு, நம்மளுடைய பர்வேஸுக்கு 31 வயசு, நம்ம ரமேஷுக்கு 31 வயசு, எல்லாம் யங் ஜென்ரேஷன். அவங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள டெக்னாலஜியை வச்சு எப்படி இந்த மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை கொண்ட சேர்க்கலாம்னு தெரியும். இந்த கீர்த்தனா அவர்கள் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, முதலீட்டாளர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். அவங்க அழைப்பு எப்படி எடுத்திருக்காங்க, ஒரு ரீல்ஸில் விடுறாங்க. ஒரு ரீல்ஸ் எடுத்து வெளிப்படைத்தன்மை. இதுக்கு முன்னாடி தொழில்துறை அமைச்சராக இருந்த எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ காலகட்டங்களில். அவங்கெல்லாம் எந்த இடத்துல அவங்களுடைய வந்து முதலீட்டாளருக்கு வந்து நான் வந்து ஒரு அழைப்பு விடுத்தேன். டிஆர்பி ராஜா இருந்தார். டிஆர்பி ராஜா எந்த இடத்துல நமக்கு வெளிப்படைத்தன்மையா நான் இத்தனை முதலீட்டாளர்களுக்கு நான் அழைப்பு விடுத்திருக்கேன்னு எங்க சொல்லியிருந்தாரு? இப்போ நம்ம வெள்ளை அறிக்கை கேட்டோம். வெள்ளை அறிக்கைன்னா அந்த ஒரு வெள்ளை தாங்க வெள்ளை அறிக்கை. லூசுத்தனமா இருந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாதா? வெள்ளை கலர் இருக்கிறது வெள்ளை அறிக்கைன்னு தெரியாதா? பைத்தியார்த்தனமா அப்படியான ஒரு 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 நம்மள்கிட்ட மக்கள்கிட்ட அவங்க தான் இர்ரெஸ்பான்சிபிளாக நடத்துவாங்க. அந்த கீர்த்தனா எங்கள்கிட்ட எங்களோட தமிழ்நாட்டில் இவ்வளோ நலத்திட்டங்கள் நாங்கள் பண்ணுவோங்க, நாங்கள் தொழில்துறை நீங்கள் அமைக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி எங்களால் உண்டாக்கி கொடுக்க முடியும், பெரிய அளவில் வாங்கன்னு ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ப்ரொஃபஷ்னலாக அஃபிஷியலாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி யார் யாருக்கு அனுப்பணுமோ அதெல்லாம் அனுப்பிடுவாங்கப்பா. ஆனால் மக்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சால்னா ஊற்றுனாலும் அடுத்த ஷாட்டில் சால்னாலும் 2 பீஸை கட் பண்ணி பொருள் எழுப்பிட்டுருங்க. யாரும் கேட்டால் அவன் மாரிதாஸ் கராப்பாலில கம்ப்யூட்டர் மாரிதாஸ் அவர் ஒருத்தர். அதுக்கு முன்னாடி திமுக ஐடியுடைய அன்அஃபிஷியல் செயலாளர் இருக்கிறார்ல நம்மளுடைய இடும்பவனம் கார்த்தி, நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர். இவங்க மாதிரி ஆட்கள்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்களேன். அந்த மனுஷன் செஞ்ச என்ன நல்ல நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாரு. நீங்க மதுரையில் ஒரு குவாரிகளை மூடிருக்கிறார். 18 இடங்கள் 18 இடங்களில் குவாரிகளை மூடிருக்கிறார். அந்த மூடிட்டாங்கன்னு சந்தோஷத்துல அந்த மக்கள் வெடிவெடிச்சு கொண்டாடுறாங்கப்பா. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு குவாரிகளை இத்தனை வருஷமா என் ஊரில் உள்ள கனிம வளங்களை திருட்டு போனானுங்க, திருட்டு போனானுங்க, அயோக்கிய பல்வோ மழை பொழுங்கி மகாதேவனு எவ்வளோ பேர் திருட்டு போனானுங்கோ. இன்னைக்கு அதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு அந்த மக்கள் வெடிவெடிச்சு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் கொண்ட சேர்களா திருட்டு பயலோட அயோக்கிய பயலோட நீங்கள் பண்ணுற அந்த திமுக ஆட்சி காலத்தில் நடந்த அத்தனை அநியாயங்களையும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த இதே குரூப்பு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை கொண்டு சேர்க்காம அவர் பொரோட்டா சாப்பிட்டாராம். பொரோட்டா பிச்சு போட்டுக்கிறாப்பலையா, அதில் கொஞ்சம் சால்னா ஊற்றிக்கிறாப்பல. 2 கேடில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்கே பாருங்க ரீல்ஸ் ஓட்டுக்கிறாங்க. இவருக்கு தான் ரீல்ஸ். இப்போ உள்ள அனைத்து அமைச்சர்களும் ரீல்ஸ் வழியாக மக்களை கொண்ட சென்றடைகிறாங்க. அதெல்லாம் இப்போ உள்ள டெக்னாலஜி. நீங்கள்லாம் அந்த காலத்து ஆளுவையா? காந்தி காலத்திலே போய் சேர வேண்டிய இன்னும் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் உட்காந்து ட்விட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க திருட்டு பயலுங்க. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படவே தேவையில்லை. இந்த ஆட்சியில் இந்த அமைச்சர்கள் செய்கிற நல்ல விஷயங்களை அவர்களே அவங்களுக்குள்ள டெக்னாலஜி டூல் மூலமாக ஒரு இப்போ தரமா ரீல்ஸ் மூலமாக இல்லைன்னா நீங்கள் ட்விட்டர் மூலமாக தெரிவிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ட்விட்டரும் ரீல்ஸும் அதாவது இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாம் ஒரே சமூக வலைதளம் தானே. ட்விட்டரில் போட்டால் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ட்விட்டரில் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு நீ எக்ஸ் வலைதளங்களில் போட்டிருக்கான்னு சொல்லி. ஆனால் ரீல்ஸில் போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரெண்டுமே சமூக வலைதளம் வேண்டாம் முட்டா பசங்களா. இதுவும் சமூக வலைதளம் தான், அதுவும் சமூக வலைதளம் தான், ஃபேஸ்புக்கும் சமூக வலைதளம் தான். எதனாலும் போடலாம்டா. இவனுக்கு என்னன்னா நம்ம பசங்க அதிகப்படியாக ரீல்ஸை அந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி கூஸ் பம்ப்ஸாக கிளப்பி விட்டாங்கல்ல, அவனுங்களுக்கு அது வராது. அவங்களுக்கு அதை பற்றி புரிதல் கிடையாது. நம்ம பசங்க அதில் கைவந்த கலையாக கொண்ட மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்க. எனக்கு வரலை, உனக்கு வருது, அந்த பொறாமையில கத்திட்டு இருக்காங்க, தூக்கி போட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கோயில்களில் எல்லா இடங்கள்லையும் ஆய்வு மேற்கொள்றதை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறார். இப்போ ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்கும்போது சிறப்பு தரிசனத்துக்கு விஐபி தரிசனத்துக்கு 4500 ரூபா பணம் கேட்டிருக்காங்க. யாருக்கிட்ட? ரமேஷ் கிட்ட. அவரும் மாண்புமிகு அமைச்சர் வந்திருக்கிறார் என்பது கூட தெரியாமல் யாரோ ஒரு பையன் நிகராப்பிலன்ட்டு யாரும் சின்ன பிள்ளையார் பாப்பிள்ள 30 வயசான ஆகுது, நான் மாறு வச்சுட்டு மாஸ்க் போட்டு போனால் யாருக்கு தெரியாது, மார்வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சா ஒன்னாலங்கிற மாதிரி ஒரு மார்வேஷத்தோட போயிருக்காப்புல. எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியல, ஒரு பணத்தை வாங்கிட்டாங்களே, அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்று தற்போது அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கார். சந்தோஷம். இதே மாதிரியான எல்லா இடங்கள்லையும் சரி. இது என்ன, திமுக ஆட்சியில் இதே மாதிரியான ஊழல் நடந்துச்சுங்க. இன்னைக்கு இதே நம்மளுடைய திருச்செந்தூர் கோவிலில், முருகன் கோவிலில் பணம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, இதில் ஒரு பெரும் பகுதி அமைச்சருக்கு போகும். எல்லா கோயிலேருந்து பெரும் பகுதி அமைச்சருக்கு போகும். அதனால தான் நம்மளுடைய சேகர் பாபா சந்தோஷமாக இருந்தாப்படி இல்லை.
இப்போ என்னன்னா சேகர் பாபு போனது பேருக்கு அந்த பணம் அப்படியே 4000 நமக்கு தானா, ஒரு ஆளுக்கு 4000 ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போவாங்க, அவ்வளோ பணத்தையும் யாரும் சுருட்டிட்டு போவானா அங்கே உள்ள அந்த ஐயர் அந்த குரூப் இருக்காங்கல்ல அவங்க சுருட்டிட்டு போடுவாங்க. முன்னாடி காலகட்டங்களில் அவரு சேகர் பாபுக்கு போவோம். இது மாதிரி எல்லா கோயிலில் இருந்தும் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா கோயிலேருந்து ஒரு பெரும் பகுதியான அமௌண்ட் யாருக்கு போகணும், சேகர் பாபு போவோம். இது கோயில் காசை திருடுவாங்கன்னா கோயில் காசை திருட மாட்டாங்க, கோயிலுக்கு போகிற மக்கள் காசை திருடிட்டு இருந்தாங்க. என்ன இடத்துல இன்னைக்கு அவர் பிடிச்சிருக்கிறார். இதே மாதிரியான எல்லா கோயில்களையும் இந்த விஐபி தரிசனங்களாக கூடியவர்களை ரத்து செய்தால் நல்லா இருக்கும். ஏன்னா கடவுள் என்பது எல்லாருக்கும் பொதுவான தானே, எல்லாரும் போய் பார்க்கட்டுமே. இது என்ன சிறப்பு தரிசனம், அந்த தரிசனம் ஒரு நபருக்கு மட்டும் நீங்கள் பண்ணுறது சரியில்லை. ஆனால் இது இல்லீகலாக தவறு, சட்டப்படி தவறு, அவங்க மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படி என்று இன்னைக்கு வந்து நம்மளுடைய ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை அப்படின்ற அந்த தொகுதியில் ஒரு பெரிய மழை நீர் திடீர்னு மழை பெஞ்சு அடப்பு வந்துருச்சு. இவர் என்ன பண்ணிக்கிறாப்பாலன்னா அந்த ஊர் எம்எல்ஏ ஐயனார் என்ன பண்ணிக்கிறாப்பெல்லாம் நேராக அந்த பேரூராட்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இது மாதிரி சீக்கிரம் வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு அவர் நேராக போயிட்டு உட்காந்து என்னன்னா அவருக்கு வந்து சரி பண்ணிட்டு உட்காந்துக்கிறாப்புல. அந்த காவா இருக்குல்ல, காவா ஃபுல்லாக அடைச்சிருக்கு, அதை உட்காந்து சரி பண்ணிவிட்டு அந்த நிர்வாகத்துக்கு கண்டனம் சொல்லிட்டு போயிருக்காரு. இதற்கு வரைக்கும் நீங்கள் இப்படி இதெல்லாம் கண்டுக்காமல் ஓட்டிங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், உடனடியாக நீங்கள் இதெல்லாம் செய்யன்ட்டு. அதாவது ஒரு பொறுப்பு என்ன ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்கன்னா உட்காந்து அது அந்த பணியை நான் செய்கிறேன், அவங்க வருவதுக்கு லேட் ஆகுது, இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு. ஏன் கேட்டால் கடந்த காலகட்டங்களில் இதை மாதிரி நிகழ்வு நடந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து பேர் இங்கே பாடுறா, இஞ்சாக்க போகிறா போல, இங்கே போனால் சேகர் பாபு அங்காக்க போவா போல, உதயநிதி இஞ்சாக்க போவா போல, திடீர்னு அன்பில் மகேஷ் இஞ்சாக்க போவா போல, அங்கே பாருங்க கூஸ் வம்சம் உட்காந்து வீடியோ போட்டுட்டு அந்த மீடியாக்கெல்லாம் ரொம்ப ஷோ காமிச்சிட்டு இருந்தாங்களேன். அது ஒரு வாரம் தாங்குனுச்சு. அதுக்கு பிறகு டக்குன்னு படுத்தினாலும் அது பிறகு மோசமான ஆட்சி. இன்னைக்கு ஒரு 18-20 நாள் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா அமைச்சர்களும் களத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு டிகே பிரபு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு கடுமையான துறையில் அங்கே ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்கிறார். இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் பார்த்தா ஏதோ ஒரு கோயில் நின்று அங்கே ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய தமிழன் பார்வைன்னு பார்த்தா கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், எல்லா பேருந்து எல்லா அமைச்சர்களும் அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த மீடியா கொண்ட காமிக்கவே கிடையாது. என்னத்துக்கு இவ்வளவு நெகட்டிவிட்டியை மட்டும் கொண்ட காமிக்கிறீங்களா? அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் ஓகே, அதை கொண்டா நீங்கள் காமிங்க. அது உங்களுடைய தார்மீக கடமை, ஜனநாயக கடமை, அது உங்களுடையது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்கள் செய்ய நல்லதை இந்த மீடியாக்கள் கொண்ட காமிக்கிறதே கிடையாது. வெறும் நெகட்டிவிட்டியை மட்டும் பரப்பிக்கிட்டு இல்லை இந்த தாவேக அரசு கொஞ்சம் மோசமாக இருக்குது, இப்போ ஆட்சி வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா போன காலகட்டங்களில் இது நடந்தது, போன காலகட்டத்தில் இது நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் அவங்க காமிக்கலை. இந்த ஆட்சியில் மட்டும் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த தாவேக ஆட்சியில் தற்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை கொண்ட மக்கள்கிட்ட கொண்ட சேர்ப்பாங்க. இந்த திருட்டு பயில கொண்ட சேர்க்க மாட்டானுங்க. இவனுக்கு இன்னும் திமுகவோட அடிமையாக இருக்கிறானுங்க. இந்த மீடியாக்கள் திமுகவோட அடிமையாக இருக்காங்க. ஏன்னா சொத்து தான் திங்கிறீங்க, வேற திங்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைடா. ஒரு நல்ல விஷயத்தை கொண்ட மக்கள்கிட்ட சேர்ப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லாத பட்சத்தில் இந்த மீடியாக்களை விஜய் அவர்கள் மட்டும் புறக்கணிக்க மாட்டார்கள், ஒட்டுமொத்த தமிழகம் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சொல்லப்போனால் 56 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக தமிழகத்தில் இந்த புகைப்பட கலைஞர்களுக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக எக்ஸாம் வச்சு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இத்தனை காலம் எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு? இதே திமுக பிரிவில் அதிமுக பிரிவில் இத்தனை வருஷம் வேக்கண்டே கிடையாதா? இந்த போட்டோகிராஃபர்களுக்குலாம் வந்து ஒரு அரசு பணி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லை. இத்தனை வருஷமாகவும் இருந்துச்சு. இத்தனை வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு அமைச்சரோட ரெக்கமெண்டு, அமைச்சரோட அக்கா பையனோட சித்தப்பாவோட கொழுந்தியா விட்டு நாத்தனா பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு ரெக்கமெண்டு மூலமாக போய் அங்கே ஒரு அரசு பணி கிடைக்கும். செய்தி தொடர்பாளர் அந்த துறையில், அரசு செய்தி தொடர்பாளர் துறையில் ஒரு பணி இருக்கும், வேக்கண்ட் இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு அமைச்சரோட மச்சானோட சொந்தக்காரன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏவோட சொந்தக்காரங்கிற முறையிலே தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு கவர்மெண்ட், எல்லா அரசு வேலைகளுமே எதுவுமே நான் என்ட்ரி மூலமாக இருக்கக்கூடாது, எல்லாமே டைரக்டாக பார்த்து எக்ஸாம் எழுதி டிஎன்பிஎஸ்சிக்கு கீழே தான் வரணும்ட்டு இன்னைக்கு ஒரு அந்த 461 இடங்களும் அந்த புகைப்படத்துக்கான இடங்களான்னு கேட்டால் அப்படிப்பட்ட இடங்கள் கிடையாது. அதில் வந்து ஒரு 23 பணியிடங்கள் மட்டுமே அந்த புகைப்பட கலைஞர்களுக்கானது. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும், அப்படின்னா டிப்ளமோ ஃபோட்டோகிராஃபிக் படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 23 இடங்கள். அதுக்கு பிறகு நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் இதர உதவி பொறியாளர்கள் அவர்களுக்கான ஒரு 250 இடங்களும், அதுபோல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிப்காட் போன்ற வாரியங்களுக்காக ஒரு 120 இடங்களுக்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இதர தொழில்நுட்ப பணிகள்ட்டு இந்த புவியியலாளர்கள், புயல் ஆய்வாளர்கள், ஆய்வக உதவியாளர்னு ஒரு 60 இடங்கள், ஒட்டுமொத்தமாக 461 இடங்களில் தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து நீங்கள் யாரும் அப்ளை பண்ணணும், இதுக்கு அண்டரில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தற்போது மே 27ஆம் தேதிக்குள்ளே ஃபைனல் டேட், அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. அதே மாதிரி நலத்திட்டங்களும் அதாவது வருகிறது. இது என்னன்னா இது எதற்காக அப்படின்னா
எந்த ஒரு பணியாளர் தமிழ்நாடு அண்டரில் நீங்கள் ஒரு வேலை போகிறீங்க, கவர்மெண்ட் ஜாப் போகிறீங்கன்னா அது ஒன்லி ஒன் டிஎன்பிஎஸ்சி கீழே தான் வரணும், அவங்க தான் எடுத்து வரணும். ஏற்கனவே இந்த நகராட்சி துறையில் 1020 கோடி ரூபா ஊழல் செய்திருக்காரு கே நேரு அவருடைய துறையிலனா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா அது அவரோட கண்ட்ரோலில் எடுத்து பண்ணிக்கிட்டார். அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தலைவர் விஜய் அவர்கள் இப்போ நேரடியாக எல்லாமே டிஎன்பிசி கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பல இடங்களில் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, டிவியில எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி கொடுக்கறதுலாம் என்ன பார்த்தா திமுக ஆட்களாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீலாங்கரையில் தலைவர் விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் விஜய் வீட்டுக்கும் பின்னாடி வந்து பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, கரண்ட் இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் இல்லாமல் போராட்டம் பண்ணுறதுல எந்த ஒரு இது கிடையாது. கரண்ட் இல்லைன்னா அவங்க போராட்டம் பண்ணுறது மக்களோட உரிமை. ஆனால் அது எல்லாம் எங்கே பார்த்தா திமுக குரூப்பாக இறக்கியிருக்கானுங்க. திமுக குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நம்மளுடைய ஏற்கனவே திமுக ஃபங்க்ஷனில் வேலை பார்த்தவங்க, ஒரு செயலாளர் இருக்கிறவங்க, திடீர்னு அவங்க என்ன ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்கானுங்க. இந்த இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கா, நீங்கள் போயிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணுங்கன்னு ஒரு குரூப்போட அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே போராட்டம் பண்ணு. ஒரு அம்மா கத்திக்கிட்டு இருக்கு, எனக்கு இங்கே பாருங்க எங்கள் ஊரில் யார் எம்எல்ஏன்னு எனக்கு தெரியாதுங்க, எங்கள் ஊரில் கரண்டே இல்லைங்க. உங்கள் ஊர் எம்எல்ஏ யாருன்னு தெரியாமல் இருக்கிறது எம்எல்ஏட தவறு கிடையாது, உங்களுடைய தவறு. உங்கள் எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சுக்க உங்களோட கருது. அது யாருன்னா திமுக கொத்தனுமே, லேடி கொத்தனுமே. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மாசா ரீல்ஸ் இறக்கிட்டு உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதயசூர். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் சின்னம் எங்களை விட்டு போகாது. எனக்கு என்ன பிரச்சனைனா நான் தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். இன்னும் எங்க பசங்க ரீல்ஸை போட மாட்டாங்க, புரியுதா? தயவு செய்து திமுக கொத்தரிமெல்லாம் இந்த ரீல்ஸ் போடுறாங்கிற புதுசில் எப்பா வந்து அட்டூழியம் பண்ணானுங்க. எல்லாம் பிபி இல்லைன்னா சுகர் பேஷண்டாக இருக்கிறாங்களா, போட்டுக்கிட்டு அழுவுறதும் கத்துறதும் உதயசூரியன் திரும்பி வருவான்டாங்கிறதும் லேடிஸ் எல்லாம் இறக்கி விட்டானுங்க. அந்த பக்கம் வந்தால் எடப்பாடி குறிப்பு ரெட்டலை நாயகா யாரு பாரு, எடப்பாடி யாரு அப்படின்ட்டு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து வாங்க நீங்கள் வாங்க ஜென்சி இசட்டாக மாறுறாங்களே, ஜென்சி கிட்டா மாறுறாங்களாமா, அதனால இறக்கி விட்டாங்க. அவங்க இன்னுமே என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா ரீல்ஸ்னால தான் தாவேகா ஜெயிச்சுது, ரீல்ஸ் போட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம், ஜென்சி கிட்ட பிடிச்சிடலாம், நானும் சென்சிக்கிட்டு மொழியில் பேசுகிறேன்டா அப்படின்ட்டு புதுசு மாதிரியான ஒட்டிக்கிட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த திமுக குரூப்பை எங்கே குத்த வச்சுருக்கானுங்கன்னா இன்ஸ்டாகிராமில் குத்த வச்சு குத்தினுக்கிறானுங்க. அந்த பக்கம் போகிறதுக்கு எனக்கு மனசே கிடையாது, பார்த்து மனசு நொந்து போயிடுது. ஏன் வயசான காலத்தில் எதுக்குப்பா அந்த உனக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி, வயசான காலத்தில் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, போட்டு ரீல்ஸை மாசா பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்களா, பண்ணிட்டு வாங்க எங்க கூட சண்டை வரது வாங்க. நான் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், அதாவது தலைவர் விஜய் அவர்கள் மேல, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல தேவையில்லாத அவதூறுகளையும் தவறான ஒரு போக்கையும் நீங்கள் கடைபிடிச்சு கொண்ட மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்கன்னா அதை உடைச்சேர்வதற்கு நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம், புரிகிறதா? பாரபட்சம் பார்க்காமல் எல்லாரும் பிளந்தெடுக்கப்படுவார்கள் என்பது மேலும் ஒரு முறை தெரிவிச்சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஆட்சியை இப்போதான் அமைச்சிருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள். நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நல்ல சூப்பராக இருக்குது, மக்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவதூறுகளை எங்கெங்கேயும் இருக்கிற சின்ன பிரச்சனை ஊதி பெருசாக்கி நீங்கள் இந்த அரசுக்கு எதிராக கட்டமைச்சிங்கன்னா அதை உடைச்சேர்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் விழிப்பாக காத்திருப்போம் என்பதை மேலும் ஒரு முறை சொல்லிட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஏங் தாத்தா.